பச்சை சுண்டைக்காய் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வறுந்து வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரியும். ஸோ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது வேறு இடத்துல மாற்றிக்கலாம், வேறு பேனில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கின பிறகு 1 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதில் இருக்க ஆயில் அப்படியே இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் கூடவே சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க, சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்தது சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் இருக்க காம்பெல்லாமே கிள்ளி எடுத்துக்கோங்க, க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டைக்காயில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, உடம்புக்கு அவ்வளோ சத்து, நிறைய இரும்பு சத்துலாம் இருக்குதுங்க இதில். இதை பச்சையாக சமைச்சு சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் வெளியே வந்துடும் சொல்லுவாங்க. இதை காய வச்சு நம்ம சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம காய வைக்கும் போது பாதி சத்துலாம் போயிடும். நீங்கள் பச்சையாக செய்யும் போது அவ்வளோத்துல சத்துக்கள் நமக்கு உடம்புக்குள்ளே சேர ஆரம்பிக்குது. உள்முளை இருக்கிறவங்க இதை தொடர்ந்து வாரத்தில் 2 தடவை எடுத்து சாப்பிடும்போது நல்லாவே மாற்றம் தெரியும், நல்லா க்யூர் ஆகும் உள்முளைலாம். இப்போ இதை ஒரு குட்டி உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. பாதியாக இடிஞ்சால் போதும். அதை எடுத்து உடனேவே தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த அளவுக்கு இடிஞ்சால் போதும், விதை பாதி வந்தால் போதும். எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இடித்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இப்போ நல்லா கையால் போட்டு நல்லா அலசிக்கோங்க. ஓரளவுக்கு விதை போகிற அளவுக்கு அலசினா போதும், கழுவினா போதும். ரொம்பவே போட்டு பிசையணும் அவசியம் இல்லை. விதை இருந்தாக்கா கொஞ்சம் கசப்பு தெரியும், அதனால தான் போட்டு அந்த மாதிரி நசுக்கி கழுவி எடுக்க சொல்கிறாது. ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே போதுமானது. ரொம்பவே வாஷ் பண்ண வேணால் அதில் இருக்க சத்தும் தண்ணியிலே போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்த உடனேவே வானலில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடுங்க, இல்லைன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த வானலையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சுண்டைக்காயும் போட்டு உடனேவே வறுத்துடுங்க, வதக்கி எடுத்துடுங்க. இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் முன்னாடியே நான் மசாலா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுண்டைக்காயை நசுக்கவே ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டைக்காய் வதக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் தீயதாக செய்யும், ஏன்னா அந்த விதைகள்லாம் வெளியே வரும்போது அது தீயாக செய்யும். நீங்கள் இதே கடாயை திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு கடாய் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் எண்ணெய் இருக்கிறதுனால இந்த கடாயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது கூட தாளிப்புக்கு நான் வடகம் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே செஞ்ச வடகம். வடகம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டு நம்ம இப்போ மசாலாலாம் பார்த்து வச்சோம் இல்லையா, அதையும் அரைச்சி இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க.
மசாலாவை சேர்த்துட்டு இது அரைச்சி வச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதிலே ஊற்றி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சி இதில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்த சுண்டைக்காயும் அதிலே சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், மூட வேண்டாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டி வரும், அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக விடுங்க. இந்த அளவுக்கு சுண்டின பிறகு மூடி போட்டு வேக விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இடையில எடுத்து கிளறி விடுங்க, இல்லைனா இது அடி பிடிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி வந்துருச்சு, லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுங்க. இப்போ சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமே அதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை சுண்டைக்காய் எப்போ கிடைச்சாலும் வாரத்தில் 2 முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. உடம்புல இருக்க பாதி நோயை இதை சரி பண்ணிடும். தேங்க்யூ.